ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க சிக்கன் பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு தயிர், அதுக்கப்புறம் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு காரத்துக்கு ஏற்ப, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவைக்கு உப்பு, அதுக்கப்புறம் நான் வீட்டு மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமனை அதோட சிக்கனோட பிழிஞ்சு விட்டு நல்லா கையை போட்டு கிளறி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படி ஊற வச்சிடணும். அப்போ தான் சிக்கனில் இப்போ நம்ம சிக்கனுக்கு பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கிலோ ரைஸு, 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம், கொஞ்சம் தக்காளி ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க, ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. எல்லாத்தையுமே நம்ம பிரியாணிக்கு ஸ்லைஸாக கட் பண்ணணும். பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் பிரியாணிக்கு அது ஒரு தனி அழகு. இந்த மாதிரி தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மல்லி புதினா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மல்லி புதினா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிரியாணிக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இது என்னுடைய கருத்து. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம மல்லி இலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் வைக்க போகிறேன், பட் ஆனால் தம் பிரியாணி தான் வைக்க போகிறேன், விசில் போட மாட்டேன். ஓகேவா? வாங்க அடுத்து எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரம், நான் எங்கள் வீட்டில் இருக்கிற 5 லிட்டர் குக்கர் தான் கொஞ்சம் கனமானதுனால குக்கரில் தான் நான் சமைக்க போகிறேன், பட் தம் பிரியாணி தான் போட போகிறேன். ஓகேவா? இப்போ நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நான் பிரியாணிக்கு எண்ணெய் நெய்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துக்குவேன், சரிங்களா? ஆனால் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறிலையும் சேர்க்கணும். இந்த பிரியாணிக்கு தனியாக தக்காளி வெங்காயத்துக்கும் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை மட்டும் அதோட சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. நம்ம இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. என்னமோ தெரியல, பாய் வீட்டு பிரியாணினா எல்லோரும் விரும்புகிறாங்க. என்ன ஸ்பெஷலுன்னு தெரியல, பட் இருந்தாலும் இப்படி சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த கறியை அதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே இதில் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால கொஞ்சம் அது கறி கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், சரிங்களா? இப்போது கறி நல்லா ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். மல்லி புதினாவில் இப்போ ஒரு பாதி மல்லி புதினாவை நான் இந்த கறியோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கறி கொஞ்சம் ஒரு 50% குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தம் போடணும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கறியை திறந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். ஒன்றுக்கு 2 அளவு தண்ணி வைக்கணும். நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால் 1க்கு 2 தண்ணி தான் நம்ம வைக்கணும். இப்போது தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு தண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம களைஞ்சி வச்சுருந்த அரிசியை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு இப்போ நம்ம தேவைக்கு உப்பு போடுறோம். ஃபஸ்ட்டு கறிக்கு போடணும், அப்புறம் தக்காளி வெங்காயத்துக்கு போடணும், அப்புறம் ரைஸுக்கு போடணும். ஒவ்வொரு டைம் உப்பு பார்த்து போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மல்லி புதினாவை அதோடு ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன செய்யணும், தம் போட்டுறணும். ரொம்ப தண்ணி வற்ற விடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இப்போது ஒரு கீழே தோசை தவா வச்சு அதுக்கு மேலே குக்கர் வச்சு இப்போ குக்கருக்கு மேலே ஒரு மூடி போட்டு
ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சு அதுக்கு மேலே நம்ம வச்சு தம் வச்சிடணும். இது இப்படி தான் தம் வைக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். ஒரு ஆஃப் லெமனை அந்த ரைஸில் ஊற்றிக்கோங்க. லெமன் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, சோறு வந்து நைட்டுக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் கெடாமலும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சரிங்களா? கறியில் ஆல்ரெடி நம்ம லெமனு தயிர்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் லெமன் அரை லெமன் இப்போ விட்டால் போதும். இப்போ நல்லா கிளறிங்க. ஓகே, குக்கர்லேயே தம் போட்டாச்சு. ஓரளவுக்கு பிரியாணி குக் ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குக்கர்லேயே நம்ம இந்த சாப்பாடை வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, குக்கர் வந்து ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும். ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சாப்பிடலாம். என்னுடைய ஸ்டைலில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் நான் பிரியாணி செய்வேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.